மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, திருவீழிமலையில சுவாமிகிட்ட போய் சக்கரம் வாங்கினாராம். சக்கரம், சுவாமி சலந்தரனை பிளந்த சக்கரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாராம் மகாவிஷ்ணு, நம்முடைய தாய் மாமா. அந்த சக்கரத்தை வாங்கி என்ன பண்ணார், வீரபத்ரனை அழிக்க வேண்டி அந்த சக்கரத்தை விட்டாரா. வீரபத்ரர் என்ன பண்றார், அவர் கழுத்துல போட்டிருக்க கபால மண்டவோடு மாலையில ஒரு மண்டவோடு வாயை திறந்து அந்த சக்கரத்தை முழுங்கிருது. இப்போ மகாவிஷ்ணு கையில சங்கு மட்டும்தான் இருக்கு, சக்கரம் இல்ல. இந்த சக்கரத்தை வாங்கறதுக்கு எங்க போறதுன்னு திருமால்பூர் வந்து நிக்கிறாரு. திரும்ப சக்கரம் பெற்ற இடம் ரெண்டு, ஒன்னு திருவீழிமலை, ஒன்னு திருமால்பூர். திருமால் பேரு. உலகத்திலேயே நந்திக்கு முன்னாடி மகாவிஷ்ணு இருக்கிற ஒரே ஆலயம் திருமால் பேர். பரத்தோட ஊர் அந்த ஊர். அந்த கையில காசு தான் இல்ல, மகாவிஷ்ணுவே வந்து உட்கார்ந்து இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்றாங்க. கருட சேவையே உண்டு சிவன் கோயில்ல. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, திருமால்பூரை வந்து சுவாமியை வழிபட்டாரு. சுவாமி வழிபடுறதுக்கு முன்னாடி நேரா காஞ்சிபுரம் போனாராம். இந்த காஞ்சிபுரம் போனீங்கன்னா கொடிமரத்துக்கு பக்கத்திலே ஒரு பிள்ளையார் இருப்பார், விகட சக்கர பிள்ளையார்னு பேரு. அதென்ன விகட சக்கர பிள்ளையார் அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, போய் நின்று, மாப்பிள்ள விநாயக பெருமானே சக்கரத்தை எப்படியாவது அப்பாட்ட சிபாரிசு பண்ணி வாங்கி கொடு. இப்போ அப்படின்னா நீ மோகினி மாதிரி வேஷம் போட்டு என் முன்னாடி ஆடு, நான் போய் அப்பாட்ட சொல்றேன்னு சொன்னாரா விநாயக பெருமான். என்னடா வம்பு, ஒரு சக்கரத்தை வாங்குறதுக்கு நான் பொம்பளை வேஷம் போடணுமா? சரி அதையும் போடுறேன்னு சொல்லி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இப்படி ஆடினார் பாருங்க. இதை பார்த்த விநாயகரும் சேர்ந்து ஆடினாராம். தொந்தி குலுங்குச்சான் பிள்ளையாருக்கு. இதை பார்த்த அந்த கபால மாலை மண்டவோடு, அந்த மாலை வாயை பிளந்து முழுங்குச்சே, வாய்க்குள்ள வச்சிருக்க அந்த மண்டவோடு, அந்த பிள்ளையார் ஆறத பார்த்து அந்த மண்டவோடு சிரிச்சுதான் நகுத்தலையா. நீங்க அதனாலதான் எல்லா மண்டவோடும் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வாழும் போதுதான் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, நரசிம்மராம மாதிரியே சில பேர்.